babu 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 shetty babu kala mela kala potu getta okanada tapsa yetti kudu kidinyu baridam 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 babu 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 shetty babu kala mela kala. சார் இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த புயல்னால நிறைய பில்டிங்லாம் ஸ்டேக் ஆகிருக்கு. ஆனால் உங்கள் வீடு மட்டும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கே சார். அதுக்கு தான் யூஸ் பண்ணுங்கள் பிபிடி கம்பிகள், இன்னொன்று முழுகத்தரம் வாய்ந்த கம்பிகள். டே பிரசன்னா, சார் நம்மளுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, அதுக்கு நம்ம போனோம்டா. அவனுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லைடா. இப்போ பார்த்தாலும் நைட் அண்ட் டே தான் ஒர்க் பண்ண சொல்கிறான், பார்த்தாலும் மீட்டிங் வர போடுறானா. சரி இப்போ என்ன பண்ணுறது சார்? என்ன சார் திடீர்னு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? தம்பிங்களா, நம்ம கம்பெனிக்கு பார்த்தீங்களா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு டெண்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய டெண்டருப்பா, ப்ராஃபிட் ரொம்ப அதிகம். ஸோ எல்லாம் பார்த்து கரெக்டாக என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணுங்கப்பா. இந்த டெண்டர் பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக என்னென்ன பண்ணுமோ என்னென்ன பண்ணுங்கப்பா. கரெக்டாக அதுக்கான மணியும் மெட்டீரியல்ஸும் என்னென்ன அவங்க கரெக்டாக கோட் பண்ணி ஃபைல்ஸெல்லாம் சப்மிட் பண்ணி எல்லாம் கரெக்டாக பண்ணுறங்கப்பா. ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்டு, எல்லாம் போய் அவங்க வேலையை பாருங்கள். உங்களை நம்பி ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், கரெக்டாக பண்ணுங்கப்பா. சார் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நீங்கள் எங்களை நம்பி கொடுத்துருக்கீங்க. இந்த வாய்ப்பு நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம கம்பெனியை கண்டிப்பாக உயர்த்துவோம் சார். தம்பிகளா, வாயை பார்த்தது போதும், எல்லாம் போய் கிளம்புங்க, போய் வேலையை பாருங்கள். நிறைய வேலை பாக்கி இருக்குது, போங்க. டே என்னடா, நம்ம பாஸ் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு, இதை நம்ம ரொம்ப கரெக்டாக பண்ணணும். இந்த சோன் முடித்தலை சொல்லும் போது தெரிஞ்சிச்சுரா, எல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணு சொல்லிடுறான். பண்ணால் தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. நீ என்ன பண்ணுற, அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் முதல்ல ரெடி பண்ணு. நான் போய் மெட்டீரியல் மேனேஜரை மீட் பண்ணி மெட்டீரியல்ஸ் எவ்வளோ ஷிஃப்ட் பண்ண முடியும்னு பார்க்குறேன். சார் உங்களுக்கு நம்ம கம்பெனி பாஸ் சொன்ன விஷயம் தெரியுமா தெரியாதா சார்? அப்படியாப்பா, எனக்கு என்ன மேட்ருன்னு தெரியாது, சொல்லுங்கள். சார் கம்பெனியில் இருக்கிற விஷயம் கூட தெரியாமல் இருக்கீங்க. நீங்களாவது மெட்டீரியல்ஸ் மேனேஜராக இருக்கீங்க, போய் தூக்கணும் தூங்குங்க சார். சாரிப்பா, அந்த ப்ராஜெக்டை பற்றி நான் மறந்துட்டேன். நேற்று நைட்டே எனக்கு சூர்யா சார் ஃபோன் பண்ணி சொன்னார். நான் இன்றைக்கே அந்த ப்ராஜெக்டோட மெட்டீரியலாக ஷிஃப்ட் பண்ணிடுறேன். தற்பொழுது பெய்த கனமழையால் நமது சிட்டியில் கட்டப்பட்டிருந்த மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் தரமட்டமாக இடிந்து விழுந்தது. இதன் பின்னணி குறித்து காண்போம். நமது சிட்டியில் மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்த ஸ்கைலேண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் ரீசெண்டாக பெய்த கனமழையால் சரிந்து விழுந்தது. இதன் பின்னணி குறித்து பார்ப்போம். பிபிடி கம்பிகள் மூலம் கட்டப்பட்ட அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி 6 மாதத்தில் இடிந்து விழுந்ததால் போலீஸார் இதை குறித்து விசாரித்து வருகின்றனர். இடிந்து விழுந்த ஸ்கைலேண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு அருகிலுள்ள மற்றொரு அப்பார்ட்மெண்ட் மட்டும் இடியாத நிலையில் இதை குறித்து போலீஸார் விசாரித்து வருகின்றனர். சார் உங்கள் நியூஸ் பார்க்குற பழக்கம் இருக்கா? இல்லை சார். என்ன விஷயம் சொல்லுங்கள், ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வாங்க. சார் உங்கள் கம்பெனி பண்ண தப்புனால தான் அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்து பல பேர் உயிரை இழந்திருக்காங்க. அதுக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் இது தப்பு நடந்திருக்கு. கண்டிப்பாக அந்த பில்டிங்ஸ் எங்களோட கம்பிகள் மூலமாக கட்டப்பட்டதில்லை. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற கம்பிகளை செக் பண்ணி பாருங்கள். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கிராஷான கேஸில் ஒரு புதிய திருப்பம். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் பயன்படுத்தப்பட்ட கம்பிகள் தரமில்லாத கம்பிகள் என்றும் அதற்கு பிபிடி சீல்ஸ் கம்பிகள் பயன்படுத்தவில்லை என்றும் உறுதி செய்யப்பட்டது. ஸோ இதற்கு காரணமாக இருந்த பிபிடி சீல்ஸ் மெட்டீரியல்ஸ் மேனேஜரை போலீஸார் கைது செய்தனர். தம்பி, நீ இந்த பிபிடி கம்பெனி எம்ப்ளாயி தானே? ஆமாம் சார், ஆனால் நான் இப்போ எம்ப்ளாயி இல்லை. நான் இப்போ எங்கள் கம்பெனியோட மெட்டீரியல்ஸ் மேனேஜராக ப்ரொமோட் ஆகிட்டேன். ஆமாம், இவ்வளோ மழை பெஞ்சு இந்த பில்டிங் மட்டும் எப்படி டேமேஜ் ஆகாமல் இருக்குது? அதுக்கு தான் யூஸ் பண்ணுங்கள் பிபிடி சீல்ஸ் கம்பிகள். 1 2 3 4